ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீடியோவில் எண்ணெய் கத்திரிக்காய் குழம்பு எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். அது கத்திரிக்காய் எடுத்து சொத்தல்லாத கத்திரிக்காய் நாளாக்கின்னு வச்சுக்கோங்க. அலசிட்டு எண்ணெய் சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்து ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் ஒரு அதே டைமில் லைட்டாக எண்ணெய் ஊற்றிக்குவோம். ஆல்ரெடி எண்ணெய் இருக்கும். வெங்காயம், தக்காளி, இஞ்சி பூண்டு சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி இதை ஆற வச்சுருங்க. நெக்ஸ்ட் அதே டைமில் எண்ணெய் ஊற்றிக்குவாங்க. கடுகு, வெந்தயம், கருவேப்பிலை சேர்த்துட்டு நெக்ஸ்ட் வந்துட்டு வெங்காயம் வந்துட்டு சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் வந்துட்டு நம்ம வந்துட்டு லைட்டாக சால்ட் சேர்த்துக்கலாம். சீக்கிரமாகவே வந்துடும். அதனால இதில் வந்துட்டு பெருங்காய பொடி கொஞ்சமாக சேர்த்துட்டு குழம்பு மிளகாய் பொடி சேர்த்து எண்ணெய் வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சு மிக்ஸ் பண்ணுங்க. அப்போ தான் கறிக்கிறாது. நம்ம அரைச்சி வச்சுருந்தோம்னா பேஸ்ட்டு அதை சேர்த்துட்டு புளி கரைசல் கரைச்சி எலுமிச்சை மசாலா புளியை கரைச்சி சேர்த்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு ஒரு துண்டு வெல்லம் சேர்த்துட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி சேர்த்து மிக்ஸ் பண்ணி பார்த்து கலந்துக்கோங்க. மூடி வச்சுட்டு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு நம்மளுக்கு குழம்பு வச்சு வந்துடும். இந்த ஸ்டேஜில் கத்திரிக்காய் போட்டு எடுத்து சர்வ் பண்ணிட்டு